ஜல்லிக்கட்டிற்காக போராடும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடிகர் சிம்பு தனது வீட்டு முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து சிம்பு வீட்டு முன்பு அவரது ரசிகர்கள், இளைஞர்கள் ஏராளமானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நடிகர் சிம்புவுடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்கும் அதற்கு ஆதரவளித்து நடிகர் சிலம்பரசன் அவர்கள் நேற்று இரவு 8 மணியிலிருந்து தொடர்ந்து அவரது வீட்டு முன்பு அமைதியான ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார். அது தொடர்பாக அவரிடம் நாம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரியும் நேற்று இரவு 8 மணிலேருந்து உங்கள் வீட்டு முன்பு அமைதியான ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க. நேற்றிலிருந்து திடீர்னு அதாவது இதற்கான அவசியம் என்ன மாதிரி ஏற்பட்டது? நேற்றிலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தொடர் போராட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன மாதிரி? முதல்ல எனக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஃபஸ்ட்டு அவசியமே கிடையாது போராடணும்னு. இப்போ அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு தான் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் என்ன ஆகிடுச்சுன்னா, எல்லா விஷயங்கள்லையும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்து தமிழர்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. யாரோ வேற ஒரு நாட்டிலேருந்து வந்த ஒரு அமைப்பை சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்டு கொடுத்தது. கவர்மெண்ட் மட்டும் இதுக்கு போராட முடியாது. இதுக்கு மக்களாகிய எல்லா தமிழர்களும் இதுக்கு போராடியே ஆகணும். இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட பேர் குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2 வருஷத்தில் அவங்க குரல் கொடுத்தது யாருக்கும் போய் சேரலை, யாருக்கும் தெரியல. ஒரு சிலம்பரசன் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டி அந்த இதில், ஏன்னா நான் இந்த விஷயத்தில் இந்த வருஷம் இது நடந்தே ஆகணும். லாஸ்ட் 2 இயர்ஸாக இதுக்கு இவ்வளோ தூரம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலைன்றதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்தேன், ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டேன். இது கலாச்சாரத்துக்காக எங்களுக்கு இது தேவைன்றதுக்காக எல்லா வாட்டியும் நம்ம சும்மா இருக்க முடியாதுன்றதுக்காக அவங்க எல்லாரையும் ஊக்குவிச்சு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நெல்லுங்க. எத்தனை பேர் ஐடிக்காரங்களை இவ்வளோ நாள் திட்டிருப்பீங்க? அத்தனை ஐடிக்காரன் அங்கே அன்றைக்கி 10 நிமிஷம் நிற்கிறான். அப்போது உலகம் பூரா உள்ள தமிழர்கள் நின்று இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிச்சுட்டு ஜாலியாக இருக்க வேண்டிய பசங்க, அவங்க போராட வேண்டிய பசங்க கிடையாது. ஏன்னா அவங்களுடைய லைஃப்பில் அடுத்து அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ்டக்கல்ஸ், ஏகப்பட்ட தலைவலி வரப்போகுது. அதனால அவங்க ஜாலியாக இருக்க வேண்டியவங்க அவங்களே இறங்கி போராடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன?